கெட்டி கட்டக்கூடாது. நீ ஏன்னா அவர் வாயில வைக்கிற அப்படி அப்ப ஆம்பளை இல்ல அவரு என்ன வேண்டியம்மா அப்ப வயதுக்கு சோத்து நாங்களா நாஸ்தா பண்ணுவோம் மடகரி மடகரி யாரது எம்மாடி மூச்சு வாங்குற மாதிரி பொன்னூர்ல விளம்பரம்னா நான் யாரு பேர் வட்டவன் விரோதி விரோதி தூராதி பேரன் எங்க ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர், அண்ணன் தம்பி 2 பேர். பெரிய பேரு நீலூசு, பெரிய பேரு நீலூசு, சின்ன பேரு நாலூசு. இப்ப பெரியவன் நீலூசு வந்து கடைக்கு போயிட்டான். வீட்டுல இருந்து யாரு? நாலூசு நீதான். எங்க ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேருங்க. சரி, அண்ணன் தம்பி 2 பேர், அண்ணன் தம்பி 2 பேர். பெரிய பேரு நீலூசு, சரி, சின்ன பேரு நாலூசு. லூசு பேர் வைக்கிறாங்க. அவன் ஜவுரி பேர் வைக்கிறான். லூசுன்னு யார பேர் வைப்பாங்களா? அவன் ஜவுரி வச்சிருக்காங்க. சரி வச்சிருக்காங்க. சொல்லு. இப்ப பெரியவன் நீலூசு வந்து கடைக்கு போட்டான். வீட்டுல இருந்து யாரு? நாலூசு. சாமி லூசா நானே. சின்ன பையன் தெரியும் எனக்கு நிகர் யாராக இருக்கிறார்கள்? நிகர் யாரு?
ஃப்ளோல வந்துச்சு நீ பேச அதே மாதிரி வந்துச்சு அருண்டா உனக்கு தூக்கு உனக்கு டேய் ஏய் அந்த 30 தேவர்களா ஆமா என்னை கண்டாலே சமாதிக்கு மக்கள் நடிக்கிறாங்க அப்படி இருங்க அந்த 30 தேவர்களா ஆமாங்க என்னை பணிகிறார்களா பணிகிறாரே லோன் தராரு நான் வாங்குறேன் சாப்பிடுறா தேவேந்திர வந்தாலும் யார் வந்தாலும் உடனே காவலாளியா ஏண்டா அவ்வளவு நேரம்ன்ற கேள்வி கேட்கறது சுலபம் பதில் சொல்றதா கஷ்டம் கேள்வி கேட்பதை விட பதில் சொல்வது கடினமா கிடையாது ஆமா கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கொடுத்தா ஏண்டா உங்களுக்கு சிரமமா தெரிய போகுது ஏங்க கேள்வி கேட்கறதுக்கு சுலபங்க பதில் சொல்றதா கஷ்டம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டா சுலபம் நீ சொல்ற அதனால இன்னைக்கு நான் கேள்வி கேட்கறேன் நீ பதில் சொல்லு பாப்போம் யாரு யார் தாண்டா பாய் நீ அவர் மெண்டல் எம்ம தர்மம்டா அங்க ஒண்ணு ஸ்டாண்டா போ ஒக்கையர் பாத்து ஒக்கையர் சரோஜனா ஏண்டா உங்களுக்கு தமிழ் கேட்டா என்ன கேள்வி கேட்க போறேன் டேய் சாராயமா போய்டா சொல்லலாமா சொல்லலாமா ஆல்ரெடி இருக்கா வைவுடா போல்ல அடிடா அப்ப போய் எழுதி உட்காரதா ஆய் வரும் ஏய் கத்தி பேசனா பனி நேரம் உச்சா வரும் கத்தி சாமல்லாம் வந்து நீங்க வேற இருக்குது டேய் அங்க குடிக்கறடா நீ ஏறு நீ ஆவுட் சைலண்ட் அமைதியா இருங்கம்மா என்ன சோறு பேசுற நாய் மாதிரி கத்துறாப்ல அப்பப்ப எழுந்து உட்காருங்க உங்க பேரு ஆதி மூலமா அவர் ஜோதி மூலம் இவர் எங்க அதேதாங்க முட்டிக்கிட்டு வர சொல்ல நீங்க பார்க்கலாம் நான் கேள்வி கேட்கறேன் நீங்க பதில் சொல்லுங்க பாப்பா நீ கேட்க போற நான் பதில் சொல்றேன் 30 தேவர உங்களுக்கு அடிமை சொல்றீங்க நான் கேட்கற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா வேண்டாம் முடியாது சொல்லுவியா நீ கேட்கற கேள்விக்கு பதில் நான் சொல்றேன் அப்படியா ஐயா 29 நான் வரணும் சைலன்ஸ் 29 வரணும் ஒரு விளக்கம் பதில் மொத்தமே அதிலே அடங்கியிருக்கணும் ஆமா கேக்குற கேள்விக்கு ஒரு விளக்கம் எல்லாம் அதிலே அடங்கியிருக்கணும் பதில் மொத்தம் அதிலே அடங்கியிருக்கணும் சரிடா கேக்குறீங்களா இப்ப மேடையில வந்த உடனே நீங்க சூர வேஷம் நாங்க காவலாளி பப்புனு வேஷம் காவல்கார பயல்கள் வீட்டுக்கு போனா நீ யாரு எனக்கு தம்பி நான் உனக்கு அண்ணன் ஆமா வீட்ல நீ உன் மனைவி இருக்கறீங்கன்னு வெச்சுக்க ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டா எவ்வளவு ஆச்சு போட்டு சோறாங்க நான் கேள்வி இது இந்த கேள்வி பதில் தெரியாதா எனக்கு என் மனைவிக்கு ஒரு கை அரிசி போட்டா போதுடா ஒரு கை அரிசி போட்டா போதும் சத்தியமா உம்மால நாங்க டீம் மாதிரி நீ கேள்வி கேட்கும்போது நான் உன்னை அடிக்கிறேனா இல்ல நான் கேள்வி கேட்கும்போது அடிக்கிறேன் சரி கோமா கெவுருவாடை ஹோட்டல்ல உட்காந்து ஒரு பேசன் சாப்பாடு சாப்பிட்டேன் ஒரு கை அடிச்சு எங்கன்னா அடுக்கு மாத்திய சரி விடுங்க என்ன ஒரு கேள்வி கேட்டாக்கா பொதுவா சொல்லுவாங்க கை அடிச்சு ஒரு சோறாக்கனா சாப்பிடும்பா ஒரு சரங்க அரிசியா போதுண்டா சரி ஒரு கை அடிச்சு ஒரு சோறாக்கனா உனக்கும் உன் மனைவிக்கும் 3 வேளைக்கு அந்த சாப்பாடு பத்துமா பத்தாதுப்பா பத்துமா பத்தாதுடா பத்துமாயா பத்தாதுடா அம்மா தாலி அடிச்சு பத்துமா அஞ்சு பத்துமா கணக்கு தான் கவனிக்க
கவனிக்கணும். 29 10 மாடு கேக்குறேன். சாப்பாட்டை கவனிக்க கூடாது, கணக்க கவனிக்கணும். 10 மா. பத்தாதடா. சும்மா கேட்காத, மைய அஞ்சிரு போகுது. 10 மா. 10 மா வந்துச்சா? சரிடா. 29 மால 10 மா போனா 19 மா. 19 மா இருக்குது. நான் எங்க ஊர்ல ஒரு அமட்ட மையா ஐயா. ஏய், ஆ? யாரோ வந்து ஒதுக்கி போறாங்கடா. ஏன்? அம்மாத்த குழந்தை. இதோ உட்கார்ந்திருக்கிறேன் அந்த மாதிரி பையன். சின்ன பையன். சின்ன பையங்க. சின்ன பையன். அந்த பையனுக்கு தேன் சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. ஒரு தென்னை மரத்துல தேன் கட்டிக்குது. தென்னை மரத்துல தேன் கட்டிக்குது. அந்த பையன் தென்னை மரத்துக்கு நின்னு அவ்வளவு வயித்துல இருக்கிற தேனை அப்படியே பார்த்துருந்தா அந்த தேனை அந்த பையனுக்கு எட்டுமா. அவனுக்கு எட்டாதுடா டேய். எட்டுமா? எட்டாதுடா. பார்த்தா எண்ணெய் ஊத்தி கொளுத்து எட்டுமா. எட்டாதுடா. அவன் நேரம் சரியில்லை உனக்கு. எட்டுமா? 3 3 5 எட்டுமா? கதைக்கு எட்டுமா. அடடே, அதுக்கு 8 மா. பரவாயில்ல, உனக்கு இருக்குதா? அதுதான் உன் பக்கத்துல உட்காந்து கிடையாது. மொழி சொன்னடா. அதேதான் அதேதான். 10 மா உனக்கு எட்டாது. எட்டுமா? 8 மா வந்துச்சு. அது ஒரு 10, இது ஒரு 8, 18 பண்ணா மீதி 11 மா இருக்குது. இப்போ உங்க வீட்ல வந்து எலி இருக்குது, எங்க வீட்ல பூனை இருக்குது. உங்க வீட்டு எலிய பார்த்து எங்க வீட்டு பூனை 5 மா. அஞ்சாதுடா. 5 மா. 5ஆதுடா. 5 மா. 5ஆதுடா. அம்மா மனுஷனை கிஞ்சினாக்கி. அரா அரா அரா. அரா டேய். ஏங்க, கழிக்க. உட்காரு. ஐஸ் பாலேஸ். ஆமாடா. யார் யார் போடணுமோ அதாட்ட அவங்க போடுங்கடா. ஏன்டா மாத்தி மாத்தி போடுறீங்க? அந்நேரத்துக்கு ஊத்து நான் என்ன பண்ணுவேன்? கணக்குல 5 மா. 5 மா. 5 மா வந்துச்சா? 11 மால 5 மா போனா மீதி இருக்கு எவ்வளவு? 6 மா இருக்கு. இப்ப இந்த சபையில கேள்வி நான் கேட்டுக்கிறேன், பதில் நீ சொல்லுகிற. எது சொன்னாலும் கோவப்படக்கூடாது. ஏண்டா? என் மேல கை வைக்கக்கூடாது. சேத்தனா? உன் மண்டாட்டி வந்து தேவடியா? எது சொன்னாலும் கோவப்படக்கூடாது சொன்னா இல்லையா? கதையில சொல்லி வரங்க. கதைக்கு ஆமா. சரிடா, உட்காரு. உன் மண்டாட்டி யாரு? அவரே ஒத்துக்கினாரா? கதைக்கு தான் சொல்றேன், கதைக்கு தான் ஒத்துக்கினேன்றேன். சொல்லு. இப்ப உன் மண்டாட்டி வந்து தேவடியா, என் மண்டாட்டி பத்தினி. ராமாயணம் ஹரிச்சந்திரா 2 ஒரே ராத்திரி நடத்த முடியுமா? தனித்தனியா நடத்தணும். அப்படி பார்க்க போனா இந்த கதையில உன் மண்டாட்டி தேவடியால இருக்கணும், என் மண்டாட்டி பத்தினி இருக்கணும். அப்பதான் கதை கோர்வையா வரும். சும்மா சொல்லக்கூடாதுடா. எங்க புள்ளி வைக்கிறோமோ வச்சிரணும். அதேதான் கரெக்டா வர்ற நீங்க தான் வைக்கிற வேட்டை. இப்ப உன் மண்டாட்டி தேவடியா வந்து என் மண்டாட்டி பத்தினி பார்த்து தேவடியா அப்படின்னு சொன்னா என் மண்டாட்டி மனசு 6 மா. 6ஆதுடா. 6 மா. 6ஆதுடா. ஏய் 6ஆதுடா. 6 மாயா? 5 1 6. அரே கணக்குல 6 மா. 6 மா. முதல்ல 10 மா, அப்புறம் 8 மா, அப்புறம் 5 மா, இப்ப 6 மா. அங்க வைக்கல 29 மா. 29 மா வந்தா உன்னால துட்டு முய்க்கிற மாதிரி முய்க்கிறிய பதில் சொல்றீங்க. இது மேல எந்த பப்புல வச்சுக்கிற வந்தா ஏன்டா நேரம் கேப்பியா? அம்மா சொல்லக்கூடாது. ஆமா, இந்த கணக்க தேடி கண்டுபிடிச்சது வந்து எங்க சொன்ன பாத்தியா? ஓ மை காட். இந்த 29 மா வரதுக்கு என் முன்னாடி தேவடா ஒத்துக்கணும். கதை வரணுமா இல்லையா? கதை வரணுங்க. அம்மா சொல்லக்கூடாது. கதை வந்தால ஏதோ உண்மை அறிவி சீக்கிரமே. ஆப்பிரிக்கா கண்டமே. ஏண்டா நீ பிறந்ததே தண்டமே. யாரு? நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. இறந்து விட்டாரு டாக்டர் அப்துல் கலாம். அவருக்கு செக்ரட்டரியா இருக்க வேண்டிய ஆள் தான். பக்கத்துல பல்ல நோண்டிக்கிறாங்களா? எத்தனை போஸ்ட் மன்னிட்டு வந்து. ஏய் போடுல போகட்டும். வீராஜ் வீர. ஆமா சூரே. எனக்கு நீங்க ஆனாலே ஜென்ம பகைவன் யாரு? அந்த ஸ்ரீமன் நாராயணன். ஹரிகோவிந்தன். சீனிவாசன். பார்க்கற வாசே. இவனை பார்த்தாலே எனக்கு அறவே பிடிக்காது. ஏன் தெரியுமா? 66 ஒரு அசுர கூட்டம். 66 ஒரு அசுர கூட்டம். இவங்க 66 கோடி அசரை கூட்டமா மொத்த குறவு நாங்க வெளியே குதிப்போம். வெளியே கை விட்டு நேரம் ஆகும். அசரி அண்டா அப்படியே உப்பு போட்டு கொண்டாந்து அப்படியே போட்டுருவான். அசுர கூட்டம்.
சொல்லப்பா இன்னும் நல்லா பேசுங்க அப்படின்றாரு. காரம் கம்மியா சாப்பிடணும்டா, காரம் கம்மியா சாப்பிடணும். கறி குழம்பே சேர்த்து சாப்பிடுற ரசமே கல்ல படக்கூடாது. என்ன மட்டன் சாப்பிடா? ஏய், அப்படி இருக்க எங்களில் பாதி 33 ஏன்யா? ஆளுக்கு ஒரு கறி சாப்பிடணுமா? ஏய் ஆசை ஆளுக்கு ஒரு கறி சாப்பிடணுமா? இல்ல இட்லி சாப்பிடுறியா? எந்த பிரச்சனை போய் சேரலாங்க. கண்ணுக்கு விருந்து ஆடோட பாரு